வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கும் கனமழை தொடரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வயநாடு, காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். மலப்புரம், பாலக்காடு, இடுக்கி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுப்பு. கோட்டயம், ஆலப்புழா, பத்தினம்திட்டா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை. கேரளாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 270ஆக உயர்வு. தோண்ட உடல்கள் கிடைக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அச்சம். வயநாட்டில் விடாது பெய்து வரும் கனமழையால் மீண்டும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். குறும்பலாக்கோட்டை, லக்கிடி, மணிக்குன்னு மலை, கபிக்களம் உள்ளிட்ட பகுதி மக்கள் முகாம்களுக்கு செல்லுமாறு வயநாடு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள். கனமழை எச்சரிக்கை காரணமாக வயநாடு, திருச்சூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. தேர்வுகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அம்மாநில அரசு அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இன்று வயநாடு பயணம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் இன்று காலை 11:30 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம். நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் மீட்பு நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்படலாம் என தகவல். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் நெஞ்சை உலுக்குகிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதாகவும் நடிகர் சூர்யா எக்ஸ் தளத்தில் பதிவு. புதுச்சேரிக்கு உட்பட்ட மாஹே பிராந்தியத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று 2வது நாளாக விடுமுறை. கேரளாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாஹே மண்டல நிர்வாகி அறிவிப்பு. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய கொட்டி தீர்த்த கனமழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. டெல்லியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் என்சிஆர், இக்னோ சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். ஒன்றன் பின் ஒன்றாக எறும்பு போல் ஊர்ந்து சென்ற வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். டெல்லி வடக்கு மாவட்டத்தின் சப்ஜி மண்டி பகுதியில் கனமழை காரணமாக இடிந்து விழுந்த கட்டடம். ஏராளமானோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். டெல்லியில் கொட்டும் மழையிலும் மாணவர்கள் தொடர் போராட்டம். சிவில் சர்வீசஸ் தேர்வர்கள் 3 பேர் பயிற்சி நிறுவனத்தில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி உயிரிழந்ததற்கு கண்டனம். கனமழை காரணமாக டெல்லி விமான நிலையத்தில் இருந்து பிற இடங்களுக்கு திருப்பிவிடப்பட்ட விமானங்கள். ஒரே நேரத்தில் 10 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. டெல்லியில் வரும் 5ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,70,000 கன அடியாக அதிகரிப்பு.
நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 17வது நாளாக தடை. கோவை, நீலகிரி ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையை அடுத்து கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு விரைந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 2 மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட உள்ளனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அணைக்கு 1,70,500 கனஅடி அப்படியே வெளியேற்றம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றின் நடுவே வெள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய நபர் பரிசலில் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ₹7.50 உயர்ந்து 1817 நிர்ணயம். வீட்டு பயன்பாட்டிற்கான எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ₹818 விற்பனை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் சித்தர் முத்துவடுகேசகர் 192வது குரு பூஜை விழா. 21 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம். அறந்தாங்கியில் பிரசித்தி பெற்ற வீரமாகாளியம்மன் கோவிலில் தேரோட்ட திருவிழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். சிவகங்கை மாவட்டம் கோட்டையம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா. ஆயிரக்கணக்கான வளையல்களை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம். காரைக்குடியில் நார்த்தாவளை முத்து மாரியம்மன் கோவிலில் ஆடித் திருவிழா கோலாகலம். பக்தி பரவசத்துடன் அக்னி குண்டத்தில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன். கோவிலுக்கு அருகில் வந்திருப்பவர்கள் பாதையில் இருப்பவர்கள் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி ஆலயத்தில் ஆடிப்பூர தெப்பத் திருவிழா 3ஆம் நாள் உற்சவம். அம்பாள் காமதேனு வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவை கண்டு பக்தர்கள் பரவசம். பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூர விழா கோலாகலம். 2ஆம் நாளில் சந்திரபிரபை வாகனத்தில் ஆண்டாள் வீதி உலா. நான் உயிருடன் இருக்கும் வரை இனி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேன். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பதில். டெல்லி பயணம் ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டேறாங்க. நீங்க ட்ரையே பண்ணாதீங்க. திடீர் டெல்லி பயணம் ஏர்போர்ட்ல செத்தாலும் பேச மாட்டேறாங்க.
மாநிலம் முழுவதும் இடதுசாரிகள் கூட்டமைப்பு சார்பில் இன்று மறியல் போராட்டம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு கண்டனம். பள்ளி கல்வித்துறையில் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பில் உள்ள 11 பேருக்கு பதவி உயர்வு. பொள்ளாச்சி தொடக்க கல்வி அலுவலர் வள்ளியம்மாள் சென்னை மாநில கல்வியியல் ஆராய்ச்சி இயக்கக துணை இயக்குநராக நியமனம். பாலியல் வழக்கில் ஜாமீனில் வெளிவந்த அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியால் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புதிய புகார். அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி பணம், அதிகார பலத்தை பயன்படுத்துவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. எனக்கு சேஃப் கிடையவே கிடையாது. எனக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். என் உயிருக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. அவன் 5 நாளா சைன் போடல, அதுக்கான எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதனால இது எனக்கு எந்த விதத்திலயும் உயிருக்கு எனக்கு எப்பனாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப ஸ்டேஷன்ல திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பேரூராட்சி தலைவிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கவுன்சிலர்கள். திமுகவைச் சேர்ந்த தேவிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி சார் ஆட்சியரிடம் மனு. வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சரோஜாவுக்கு எதிராக போதிய ஆதாரம் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவல். நடப்பாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை இன்று முதல் பள்ளிகளில் பெறலாம். தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் இருந்து இயக்கம். தாம்பரம் ரயில்வே பணிமனையில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகள் காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை கோயம்பேடு ஆவடி இடையே மெட்ரோ ரயில் வழித்தடம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்புதல். கோயம்பேட்டில் இருந்து பாடி, அம்பத்தூர் வழியே ஆவடி வரை தோராயமாக 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15 உயர்மட்ட மெட்ரோ நிலையங்களுடன் அமைக்க திட்டம். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு இன்று முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் செல்ல அனுமதி. ஆடி அமாவாசையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவையில் 12,700 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் நாளை தாக்கல். முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்கிறார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் இரவில் சூறைக்காற்றுடன் கொற்றி தீர்த்த கனமழை. பல கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதி. டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனி வீரரை வீழ்த்தி ஜோகோவிச் காலிறுதிக்கு முன்னேற்றம். மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் அல்காரஸ் ரஷ்ய வீரர் ரோமன் சபியுலினை வீழ்த்தி அசத்தல். டேபிள் டென்னிஸ் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீராங்கனை மணிகா பத்ரா அதிர்ச்சி தோல்வி. ஜப்பான் வீராங்கனை மியூ ஹிரானோவிடம் 1-4 என்ற புள்ளி கணக்கில் வீழ்ந்தார். பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பிரணாய் முன்னேற்றம். வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வீரரை வீழ்த்தி அபாரம். TNPL வெளியேற்றுதல் சுற்றில் திண்டுக்கல் அணி அபார வெற்றி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை வீழ்த்தி அசத்தல்.